ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிதி பாவக்காய் எப்படி செய்கிறது. அதாவது இது இந்த குட்டி பாவக்காய், இது எங்கள் ஊர் பக்கம் மிதி பாவக்கான்னு தான் சொல்லுவோம். இதை எப்படி சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணலாம். இதை நாங்கள் கழுவுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நல்லா கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டுப்போம். இப்போ கல்லுப்பு இல்லாதனால இதை போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு 3 தடவை 4 தடவை கழுவிடுவோம். நீங்கள் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கூட சமைக்கலாம், அப்போ ரொம்ப கசப்பு இருக்காது. விதையோடு செய்யும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும், அது இல்லாமல் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பொருள் எதுவுமே போடாமல் எண்ணெய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போடணும், அப்போ தான் கொஞ்சம் இந்த கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு ரொம்ப வதக்கலாம் கூடாது, ஏன்னா இந்த வெங்காயமும் பாவக்காவும் சேர்ந்து வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு, கழுவி வச்சுக்கிறத பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்படி தான் இதை அப்படியே போட்டு நல்லா ஒரு 2 கலரிட்டு நம்ம மூடி போட்டு இது பண்ணி வைக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். இந்த பாவக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை போட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் ஜூஸாக வரும், அதோடு சேர்ந்து இந்த பாவக்காய் நல்லா கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதே பிஞ்சு பாவக்காய்னா தண்ணியே ஊற்றாமல் சிம்லேயே வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அது வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா இதில் விதையெல்லாம் இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இந்த டைமில் உப்பு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேணாம். இது போட்டு நல்லா ஃபுல்லாக வெந்துடணும். மூடி போட்டு இந்த அளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு உப்பு போட்டு கழுவிட்டோன்னா உப்பு இருக்காது, நம்ம கழுவுனதுனால உப்பு இருக்காது, அதனால் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், அவ்வளோதான். குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை மிளகாத்தூள் போட்டு செஞ்சு பிடிக்கலன்னா இதில் நல்ல நிறைய தேங்காய் போட்டு திருவி போட்டு இது பண்ணிக்கலாம். தேங்காயெலாம் போட்டு செய்யணுன்னா அப்போ காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கணும். இதுக்கு தாளிப்பு போட்டு நான் செய்யலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாம்பாருக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.